பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 21 எபிசோடில் கனியோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது எஃப்ஜேக்கு வந்து பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க. அவர் செய்த எந்த தவறுகளுமே அவங்க சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் அங்கே வந்துச்சு. அதற்கு அடுத்ததாக வீட்டில் யாரோட நிழலில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கனியோட டீம் வந்து பார்வோட நிழலில் கம்ருதீன் அண்ட் வினோத் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர்மெலன் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்வோட டீம் வந்து கனியோட நிழலில் எஃப்ஜே, சபரி, ஆதிரை இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு சிலர் மட்டும் இவங்க 2 பேரோட டீமையும் சுட்டி காட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த கம்ருதீன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த வீட்டில் எனக்கு நடந்த அநீதியை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கிட்டே கொஷின் பண்ணார். அந்த நேரத்தில் என்னன்னு கேட்கும் பொழுது இந்த துஷார் வந்து நான் எங்கே போனாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கான கம்ஃபர்டபுள் கொடுக்காம அவன் அது போல் நடந்துக்கிட்டு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அது வந்து பேசுங்க, அவன் வந்து ஹைட்டாக இருக்கான் அப்படிங்கிறனால அடிச்சிடுற மாதிரியே அவனுடைய பிஹேவியர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வச்சார். இதில் நீங்கள் முதல்ல சொன்னதை நான் வந்து விசாரிக்கிறேன், ஆனால் ஹைட்டாக இருக்கான் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்காதீங்க, இது வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதும் எனக்கு அது போல தான் சார் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நேற்று மிகப்பெரிய ரோஸ்ட் வாங்கினார் கம்ருதீன். அதற்கு அடுத்ததாக இந்த வீட்டில் வாட்டர்மெலனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கம்ருதீன் சொன்னார். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னும் போது எங்களுக்கு வந்து அது போல் ஃபீல் ஆகலை அப்படின்னு பெண்கள் எல்லாருமே சொன்னாங்க. அப்போது கம்ருதீன் வந்து அதே பெண்கள் தான் கம்ருதீனால் இந்த வீட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு யாருமே நாங்களாம் அது போல் சொல்லலைன்னு சொன்னாங்க. வாட்டர்மெலன் தான் போய் எல்லா கேமராலையும் பதிவு பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு திவாகர் நீங்கள் அது போல் பண்ணீங்களான்னு கேட்கும் பொழுது சார் நான் இந்த வீட்டில் கம்ருதீனால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அவர் வந்து நீங்கள் வயலன்ஸ் பண்ணுறீங்களா அதுதான் மீன் பண்ணுறாரு, நீங்களாக ஒரு குற்றச்சாட்டை இது போல் வைக்காதீங்கன்னு சொல்லி நேற்று செம பல்ப் வாங்கினார். ஆனாலுமே அவருக்கு ஒன்றுமே புரியாத மாதிரியே எப்போ ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்கன்னே தெரியலை. அதற்கு அடுத்ததாக இந்த வாரம் ஆதிரை எவிக்ட் ஆகும்போது பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெளியேறக்கூடிய நபரே கிடையாது, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும், நீங்கள் இங்கே எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வெயிட் கார்டில் வந்துடுவாங்களா என்னன்னு தெரியலை. ஆதிரை செஞ்ச ஒரே மிஸ்டேக் லவ் கண்டென்ட் கொடுத்தா தான் இந்த வீட்டில் நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே பின்னாடி போனது, அதற்கடுத்து வெளியே நடந்த விஷயங்கள்லாம் உள்ளே சொன்னது, இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கான கேமை மட்டும் விளையாடிட்டு இருந்தால் அவங்க வந்து ஒரு சிறந்த போட்டியாளராக இருந்திருப்பாங்க.